மத்திய தலைமை ஒன்றும் முட்டாளமா இந்தியா முழுமைக்கும் அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள். எந்த மாநிலத்தில் எந்த பால் அடித்தா அது வந்து 6க்கு போகும் 4க்கு போகும் போல்ட் ஆகுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிட்டார். அப்ப மற்றவங்கலாம் என்ன கதியானா உனக்கு என்னடா, உனக்கு என்ன, நீ எடப்பாடியை கழுத்த இருக்க நினைச்ச, எடப்பாடி உன்னை சோழியை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நீ அரசியல் அனாதை, நீ அரசியல் களத்தில் தன்னந்தனியா நிற்ப, நீ நின்று வாங்க போறது 3% 4% ஓட்டு வாங்குவ, அரசியல் அனாதையாகி அடுத்த தேர்தலில் திமுகவின் அறிவாலய வாசல் உட்காந்து அறிவாலயத்தில் ஒரு எம்பி சீட்டுக்கு பிச்சை எடுக்க போற. சொன்னா மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஒற்றை ட்ராக் லைனை வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள். அது வெளியில வராது. நம்மளை நம்பி சில பேர் வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு நம்ம பதவி கொடுக்க வேண்டும் இல்லையா, அப்படிலாம் பேசுற விஷயங்கள்லாம் நடக்காது. யாருடன் கூட்டணி வைக்க கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது. காங்கிரசுடன் இனி ஒட்டுமில்லை உருவம் இல்லைன்னு சொன்ன யோக்கியம் யார்? என் அன்பு மகளை சிறையில் தள்ளிய காங்கிரஸ் கட்சி அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து இல்ல, அதே அன்பு மகள் கனிமொழிக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு 4 எம்எல்ஏ ஓட்டு போறது குறைஞ்சதுனால அதே கூடா நட்பு காங்கிரஸ் காலில் போய் விழுந்து ஆதரவை வாங்கி இந்த கனிமொழி அன்னைக்கு எம்பி ஆச்சு. அந்த தொழிலை கூட சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் அது சட்டப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது, கோவாவில் அது சட்டப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது, மேற்கு வங்கத்தில் அது சட்டப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற தொழிலை கருணாநிதி செய்யலாம் என்று சொன்ன அயோக்கியம் யாரா? ஸ்டாலின் இஸ் நத்திங், நோ மோர். அவருக்கு எதுவுமே தெரியாது. திராவிடம்னா என்னன்னு தெரியாது, திராவிட சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது. ஈழ பிரச்சனைன்னு சொன்னா சிலோன் பிரச்சனையான்னு கேட்பான். அப்படின்னு சொன்னாரா இல்லையா இந்த வைப்பு? அப்புறம் அந்த பிஜேபி காலில் வந்து 2014 நக்கி பொழைச்சடி. அப்புறம் வாஜ்பாய் அமைச்சராக இருந்தப்ப அந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு நீ நக்கி பொழைச்சடின்னு பிஜேபி இன்னைக்கு உனக்கு தீய சக்தியா போயிடுச்சா? அன்னைக்கு 2014 எங்கடா போச்சு உன் புத்தி? பீத்திங்க போயிருந்துச்சா? அயோக்கிய தமிழ்நாடு அரசியல் அயோக்கிய சிகாமணி நம்பர் 1 வைகோ தான். அந்த திமுகவோட இன்னைக்கு கூட்டணி அமைச்சு கொண்டு ஸ்டாலினுக்கு கால் கழுவிட்டு அந்த கால் கழுவ தண்ணி எடுத்து குடிக்கிறிய. உன்னை நம்பி மரணித்து போனானே 6 பேர் தீ குளிச்சு, அவன் ஆன்மா ஒண்ணு மன்னிப்பா, கொலைக்கார பாவி வைக்கும். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் நடிகர் திரு ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. அண்ணாமலை அவர்களை வந்து ஒரு பதவி மாற்றம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நைனா நாகேந்திரன் அவர்கள் பாஜகவுடைய மாநில தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்காரு. அதிமுக கூட்டணியும் வந்து அமித்ஷா அவர்கள் வந்து உறுதி செஞ்சுட்டாரு. அண்ணாமலை அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு, என்னைக்கு அதிமுகவோட பாஜக கூட்டணி வைக்குதோ அன்னைக்கு நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. ஸோ எதனால அண்ணாமலை அவர்களே இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது? கூட்டணிக்காக தான். எந்த பப்ளிக் மீட்டிங்கில் இந்த வார்த்தையை அண்ணாமலை சொன்னார்? அதிமுகவோட பிஜேபி கூட்டணி அமைத்தால் நான் மாநில தலைவராக இருக்க மாட்டேன் என்று ஏதாவது ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரா? ஏதாவது பப்ளிக் மீட்டிங்கில் பேசியிருக்காரா? ஏதோ ஒரு உள்ளரங்க கூட்டத்தில் அண்ணாமலை இப்படி பேசுறதா சொல்லி செய்தி கசிஞ்சிச்சு. நியூஸ் பேப்பரில் எல்லா மீடியாவும் திமுகவோட மீடியா தானேமா. திமுகவின் கொத்தடிமைகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அச்சு ஊடகங்களும் காட்சி ஊடகங்களும் எல்லாமே வந்து திமுகவோட கொத்தடிமைகள் தானே. அவங்க என்னைக்கு நேர்மையான உண்மையான சத்தியமான அறத்துடன் பத்திரிகை தொழிலை செஞ்சிருக்காங்க. உள்ளரங்க கூட்டத்தில் பேசப்பட்ட விஷயம் அது என்ன வேணாலும் பேசுவோம். நாங்கள் இல்லை தான் நிர்வாக கூட்டத்தில் இப்படி ஒரு முடிவை நான் எடுத்துட்டேன் அப்படின்றதுனால அண்ணாமலை அவர்களே முன் வந்து நான் ஒரு வார்த்தை விட்டுட்டேன் அப்படின்றதுனால. வார்த்தை விட்டாரு, வார்த்தை விடலை, இதெல்லாம் பேசல. பப்ளிக்கா சொன்னாரா? இல்லை. பத்திரிகையாளர் செஞ்சு சொன்னாரா? இல்லை. பாஜக பப்ளிக் மீட்டிங்ல சொன்னாரா? உள்ளரங்க கூட்டத்தில் பலவிதமான பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கும். அங்கே ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கலாம், சொல்லாமலும் இருந்திருக்கலாம். சொன்னதை எவனாச்சும் கேட்டானா? சொன்னதை எவனாச்சும் பார்த்தானா? பார்த்தவன் எவனாச்சும் வெளில வந்து சொன்னாங்களா? எது நடந்துச்சாமா? ஒண்ணுமே நடக்கல. இப்படி அண்ணாமலை பேசியதாக ஒரு ரூமர் வெளியே வந்துச்சு. அதை இந்த பத்திரிகைகளும் ஊடகங்களும் ஊதி பெரிசாக்கின. அண்ணாமலை அதை மறுப்பும் தெரிவிக்கல, அதை அக்செப்ட் பண்ணல. கரெக்டுங்களா? ஸோ தலைமை மாற்றத்திற்கும் கூட்டணிக்கு உருவானதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. கடைசி நிமிடம் வரை அண்ணாமலை ரீட்டைன் செய்வதற்கு மத்திய தலைமை பெரும் முயற்சி எடுத்துச்சு. அதற்கு சிறிய உதாரணமாக நான் என்னோட பார்வையில் தெரியுது, அமித்ஷா மறுநாள் வர்றாங்க, முதல் நாள் மாலை அந்த 1 மணி நேரம் குருமூர்த்தியோட போய் அண்ணாமலை அவர்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஐயா குருமூர்த்திக்கு என்ன தகுதி இருக்குது, ஆடிட்டர் குருமூர்த்திக்கு வந்து பிஜேபியோட உள் விஷயங்களை கண்டறியறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறையா விமர்சனங்கள் எதிர்கட்சியிலிருந்து வருது. நம்ம கட்சியில் இருக்கிற சில அறிவிலிகளும் இதை பேசிகிட்டு இருக்கிறாங்க.
குருமூர்த்தி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும் மிகப்பெரிய அளவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருடைய தகுதிக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை உலக அளவில் கொண்டு சேர்க்கிறார். இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான மிகப்பெரிய வேலைகளை செய்திருக்கிறார். திரு குருமூர்த்தி அவர்கள் நரேந்திர மோடி அவர்கள் தான் அடுத்த பிரதமர் வேட்பாளராக வர வேண்டும் என்று முதலாக போய் RSS தலைமையிடம் பேசியதே ஐயா குருமூர்த்தி அவர்கள் தான். அவரிடம் தமிழ்நாட்டில் இருப்பதனால், தமிழ்நாட்டில் ஒரு வார பத்திரிகை நடத்தக்கூடிய ஆசிரியராக இருப்பதனால் அவரிடம் ஆலோசனை பெறுவது 100% சரி. அதன் அடிப்படையில் அண்ணாமலை அவர்கள் குருமூர்த்தி ஐயாவை போய் முதல் நாள் சந்தித்து 1 மணி நேரம் பேசிட்டு, அமித்ஷா அவருடைய ப்ரோக்ராம் அஜெண்டா படி மாலை 4 மணிக்கு தான் குருமூர்த்தியை போய் சந்திக்கிறதாக இருந்தது. கரெக்டுங்களா? ஆனால் தமிழிசை அக்கா வீட்டுக்கு போயிட்டு நேரடியாக ஐயா குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷாஜி போயிட்டாங்க. காரணம் என்ன? முதல் நாள் நீ பேசி அவரை சம்மதிக்க வச்சுட்டியா, அவர் தலைவரை ஏற்றுப்பாரா, என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு கொள்வதற்காக இமீடியட்டாக அங்கே போயிட்டார். ஏன்னா மத்திய தலைமையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் இங்கே தலைவராக நீடிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்பதுதான் உண்மை. அண்ணாமலை தான் இதுக்கு மேலே எனக்கு போதும், எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஹேண்டடாக நான் பாலிடிக்ஸ் பண்ணணும், தமிழ்நாட்டில் தலைவருங்கிற வேலையை கட்டிக்கிட்டு என்னால் ஃப்ரீ ஹேண்டடாக பாலிடிக்ஸ் பண்ண முடியல, நீங்கள் யாரை வேணாலும் தலைவராக போடுங்க, நான் அடிப்படை தொண்டனாக இருந்து கட்சி பணியை தீவிரமாக முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு இது மாநில தலைமை தடையாக இருப்பதாக அவர் உணர்ந்து, அவர் விருப்பப்பட்டு மத்திய தலைமை எவ்வளோ கம்பல் பண்ணி வேண்டாம் என்று கூறி மாநில தலைவர் தலைமையை விட்டு கொடுத்துருக்காரு. நேற்றும் அவர் பேசும்போது சொல்றாரு, நீ எந்த பால் வந்தாலும் 6 அடிச்சிடலாம் அப்படின்னு. அவ்வளவுதான், அதுக்காக தான் வெளியே போயிருக்காரு. மத்திய தலைமை ஒன்றும் முட்டாளமா, இந்தியா முழுமைக்கும் அரசியல் செய்யக்கூடிய தலைவர்கள் எந்த மாநிலத்தில் எந்த பால் அடித்தா அது வந்து 6க்கு போகும், 4க்கு போகும், போல்ட் ஆகுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுதானே மிக தீவிரமாக கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே பிஜேபி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்குதுன்னா, கோவாவில் கிறிஸ்தவர்கள் தான் 45%, அங்கே பிஜேபி ஆட்சி அமைக்குதுன்னா, மேற்குவங்கத்தை பொறுத்த வரைக்கும் 1 சீட்டு 2 சீட்டு ஜெயிக்கிற இடத்துல வந்து பிஜேபி இருந்துச்சு. கடந்த 10 ஆண்டுகளுக்குள்ள அங்கீகரிக்கப்பட்ட எதிர்கட்சியாக 80 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சு போய் உட்கார்ற அளவுக்கு கட்சியை வளர்த்து கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த ஆட்சி கட்டில் அமர போகிறாங்க. அதே நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்கணும், அதே நிலையை கேரளாவில் உருவாக்கணும், அதே நிலையை தெலுங்கானாவில் உருவாக்கணும் என்கின்ற கோட்பாடின் தத்துவத்தின் அடிப்படையில் அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ கூட்டணிக்கும் அண்ணாமலை மாற்றத்திற்கும் காரணம் கற்பிக்கக்கூடிய அனைவரும் விகல்பத்தின் அடிப்படையில், பிஜேபியை பிடிக்காத அடிப்படையில், அண்ணாமலை மீது இருக்கிற வெறுப்பின் அடிப்படையில் பொய் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ கூட்டணி அமைஞ்ச உடனே பார்க்குறோம், விஜய் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு, இவ்வளோ நாள் மறைமுக கூட்டணி இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு ஆள் வைகோ அவர்கள் ஒன்றா பேசுவோம். ஃபஸ்ட்டு விஜய் பேசிடுவோம். விஜய் என்ன சொன்னார் அவருடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில்? தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிட்டார். அப்போ மற்றவங்கலாம் என்ன கதியானா, உனக்கு என்னடா, உனக்கு என்ன, உன்னோடைய போட்டி திமுகவுடன் சொல்லிட்டேன், திமுகவுக்கும் உனக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டேன். அப்போ அதிமுக என்ன நிலைப்பாட்டை எடுத்தா என்ன, பிஜேபி என்ன நிலைப்பாட்டை எடுத்தா என்னால், நான் தமிழர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுத்தா என்ன, உனக்கு என்ன? நீ காத்துக்கிட்டு இருந்த டிசம்பர் வரைக்கும் எடப்பாடியை ஒழட்டிட்டு டிசம்பர் எண்டில் வச்சு நீ அவரை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இவ்வளவுதான் சொல்லி ஒரு கட்டாயத்திற்குள் எடப்பாடியை தள்ளி அவங்க வந்து ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணின்னு உன் தேர்தல் வியூக வைப்பாளர் பிரசாந்த் கிஷோருடைய கொள்கைப்படி டிசம்பர் வரைக்கும் காத்திருக்க சொன்னேன். டிசம்பர் வரைக்கும் காத்திருந்து ஒரு கூட்டணி அமைச்சு எனக்கு 100 சீட்டு கொடுத்தா தான் நான் கூட்டணிக்கு வருவேன்னு சொல்லிட்டா எடப்பாடிக்கு மிகப்பெரிய அரசியல் பின்னடைவு ஏற்பட்டுடும் இல்லையா? அதன் காரணமாக எடப்பாடியும் 2ஆம் கட்ட தலைவர்களும் விஜய்க்காக காத்திருப்பது என்பது மண்குதிரையை நம்பி ஆற்றில் இறங்குவதற்கு சமமான செயலாகி போயிடும். இப்போ நமக்கு அடுத்த ஃபோர்ஸபிள் பார்ட்டி பாரதிய ஜனதா கட்சி தான், மத்தியில் ஆளக்கூடிய கட்சி, நம்ம ஏற்கனவே கூட்டணியில் இருந்த கட்சி, ஏதோ சில காரணங்களால் நம்ம வெளியே வந்தோம், திரும்ப கூட்டணியை ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி அமைச்சிட்டாங்க. ஓ தலையில் மண்ணள்ளி போட்டார் எடப்பாடி. ஏன்னா உன்னுடைய அகங்காரம், ஆணவம், நீ வந்து 5 முறை ஆண்ட கட்சி அதிமுக, 5 முறை இந்த நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. அந்த கட்சிக்கு நீ டிசம்பர் வரைக்கும் கெடு விதிக்கிற, நீ அரசியல்வாதியா? கூட்டணி கன்ஃபார்ம், மற்ற விஷயங்களை டிசம்பர்ல பேசிக்கணும்னு சொல்லியிருந்தா எடப்பாடிக்கு வந்திருக்க மாட்டார்ல. நீ எடப்பாடியை கழுத்த இருக்க நினைச்ச, எடப்பாடி உன்னை சோழியை முடிச்சிட்டாரு. இன்னைக்கு நீ அரசியல் அனாதை, நீ அரசியல் களத்தில் தன்னந்தனியா நிற்ப, நீ நின்று வாங்க போறது 3% 4% ஓட்டு வாங்குவ, அரசியல் அனாதையாகி அடுத்த தேர்தலில் திமுகவின் அறிவாலய வாசல் உட்காந்து அறிவாலயத்தில் ஒரு எம்பி சீட்டுக்கு பிச்சை எடுக்க போற. அதுதான் உன்னுடைய கடைசி நிலையாக இருக்கும். நீ எல்லாம் பிஜேபி கூட்டணியை பற்றியோ பிஜேபி தலைமையை பற்றியோ கள்ள கூட்டணி நல்ல கூட்டணி பேசுவதற்கு உனக்கு எந்த விதமான அருகதையும் யோக்கியதையும் விஜய்க்கு கிடையாது. ஏன்னா உன் எதிரி திமுக, நீ அங்க போ, நீ எதுக்கு இங்க வர? நீ சொல்லிட்டு இல்ல பிஜேபி எதிரி, அதிமுக எதிரி, திமுக எதிரி, இத்தனை பேரை எதிர்த்து நான் களமாட போறேன் அப்படின்னு சொல்லல.
திமுகவும் எதிரி, திமுகவுக்கு தாவேக்காவுக்கு தான் போட்டின்னு சொல்லிட்டு அதிமுக பத்தி பிஜேபி பத்தி பேச உனக்கு என்ன யோகியதா இருக்கு, அறிவு இருக்கு இல்லையா? உனக்கு முடிஞ்சு போச்சு. நீ ஏன் பேசுறத பத்தி? நாங்க எல்லாரையும் எய்த்து போட்டி போட போறோம். திமுக முதல் எதிரி, இரண்டாம் எதிரி அதிமுக, மூன்றாம் எதிரி பிஜேபி, நாலாம் எதிரி நாம் தமிழர் நீ சொல்லலையே. ஒரே எதிரி திமுக, மற்றவங்களாம் ஒண்ணுமே கிடையாது, ஜீரோன்னு சொன்னில்ல. அப்புறம் அந்த ஜீரோக்கள் ஒன்று சேர்ந்த உனக்கு என்னடா வலிக்குது? நீ ஏன்டா அதை பத்தி பேசுற? ஏன்னா ஓ பல்பை பிடிக்கிட்டாரு, உன்னை புதக்கொழியில் பிடிச்சி தள்ளியாச்சு. திமுக கூட்டணி இன்டாக்டா இருக்கு. அவனை வந்து எல்லாம் கொத்தடிமைகளுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ, எவ்வளோ உனக்கு காசு கொடுக்கணுமா காசு, பணம் கொடுக்கணுமா பணம், கோடிகளில் வேணுமா லட்சங்களை வேணுமா, நான் விலை பேசி வாங்கின கூட்டணி அது. அந்த விலை உன்னால் கொடுக்க முடியாது. எந்த விலையை வேணாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு கோடியாக கொள்ளையடித்து வைத்திருக்கிறது திமுக. அதனால் பணத்தை கொடுத்து கூட்டணி கட்சிகளை வெளியே விடாமல் பார்த்துக்கும். அவங்களுக்கு தொகுதியோ கொள்கையோ சித்தாந்தமோ எதுவுமே கிடையாது. சொன்னால் மோடி எதிர்ப்பு, பிஜேபி எதிர்ப்பு, பிஜேபி உள்ள வந்துடும் சொல்லிட்டு ஒற்றை ட்ராக் லைனை வச்சுக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகள் திமுக கூட்டணி கட்சிகள். அது வெளியில வராது. நீ அரசியல் அனாதையா நிற்க போற. நம்மளை நம்பி சில பேர் வருவார்கள் இல்லையா, அவர்களுக்கு நம்ம பதவி கொடுக்க வேண்டும் இல்லையா, அப்படிலாம் பேசுகிற விஷயங்கள்லாம் நடக்காது. நீ அரசியல் அனாதையாகி இந்த 2026 தேர்தலில் உனக்கு 234 தொகுதிகளிலும் டெபாசிட்டை இழந்து நீ அடுத்த தேர்தலில் திமுகவின் அறிவாலய வாசலில் அமர்ந்து கொண்டு பிச்சை எடுக்க போகிறார். ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காகவும் ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காகவும். இதுதான் நடக்கும். இதற்கான சாத்தியக்கூறுகளை எடப்பாடி உருவாக்கி விட்டார் என்ற ஆதங்கத்திலும் பயத்திலும் உளறிக் கொண்டிருக்கிற விஜய். சரி, மு க ஸ்டாலினுக்கு வருமா? 2013 யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதை விட யாருடன் கூட்டணி வைக்க கூடாது என்பதில் திமுக தெளிவாக இருக்கிறது. காங்கிரசுடன் இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லைன்னு சொன்ன யோக்கியம் யார்? இதே முதலமைச்சர் தானே சொன்னாரு. உங்க அப்பா என்ன சொன்னாரு? கூடா நட்பு கேடாய் முடிந்ததுன்னாரு. கேடாய் முடிந்த கூடா நட்பு எப்படா நட்பாச்சு உனக்கு? எப்ப நட்பாச்சு உனக்கு? எப்படி அந்த கூடா நட்பு இப்ப கூடிய நட்பு ஆச்சு உனக்கு? ஒப்ப மூலியமா நீ சொல்லு. ஒப்பனுடைய வார்த்தைகளை நீ சொல்லு. நீ சொன்ன வார்த்தைகளை சொல்லு. அப்பயே ஜூனியர் விடல வெளியே வந்தது, அட்டை படமே வந்துச்சு. காங்கிரசுடன் கூட்டணி வைத்தால் நான் பிரச்சாரத்துக்கு செல்ல மாட்டேன் மு க ஸ்டாலின். இதற்கு நீ மறுப்பு தெரிவிக்கல. அப்ப அது சொன்னது உண்மைதானே? அப்புறம் எப்படி 2014 கூட்டணி இல்லாம தனித்தனியா நின்று 2019 எந்த நம்பிக்கையில எந்த அடிப்படையில போய் திமுக கூட்டணி வச்சுங்க? வெக்கமா இல்ல? சூடு சொரண இல்ல? 1.5 லட்சம் தமிழர்களை இலங்கையில கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு வந்து கட்சி பதவிக்கு லோனு ஒப்பம் வந்து மெட்ராஸுக்கு டெல்லிக்கு அலைஞ்சார, அது வெக்கமா இல்ல? அது அசிங்கமா இல்ல? அதை காரணம் சொல்லி தானே கூடா நட்பு கேடா முடிஞ்சு வெளியே போனீங்க. என் அன்பு மகளை சிறையில் தள்ளிய காங்கிரஸ் கட்சி அப்படி சொல்லிட்டு வெளியே வந்து இல்ல. அதே அன்பு மகள் கனிமொழிக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டுக்கு 4 எம்எல்ஏ ஓட்டு போறது குறைஞ்சதுனால அதே கூடா நட்பு காங்கிரஸ் காலில் போய் விழுந்து ஆதரவை வாங்கி இந்த கனிமொழி அன்னைக்கு எம்பி ஆச்சு. அந்த கனிமொழி இன்னைக்கு சொல்லுது இந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி மக்கள் நிராகரிப்பார்கள். ஓ எம்பி பதவியை திறந்துட்டு வாமா. அன்னைக்கு ஏன் ராஜ்யசபா சீட்டுக்கு காங்கிரஸ்காரன் ஓட்டு போட்டு எம்பியான கூடா நட்பு கேடாய் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு ராஜ்யசபாக்குனா இன்னைக்கு இந்த கூட்டணி பத்தி வச்சு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? 2 ரெய்டு விட்டதுக்கே வந்து அதிமுக பயந்துருச்சு அப்படின்றதும் அமித்ஷா அவர்கள் அதிமுக போன்ற கட்சியை மேடையில் வச்சுட்டு ஊழலை பத்தி அவர் பேசுறது வந்து நகைப்பாக இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. நீ எல்லாம் ஊழலுங்கிற வார்த்தையை சொல்ல யோகியதை இல்லாதான் இல்ல. உன் அமைச்சர், உன்னுடைய நிதி அமைச்சர், உன் மோகனும் உன் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கான்னு சொன்னா அந்த வீடியோ வெளியிட்டு அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுத்தாரா? சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு போயிருக்கணும்ல. அந்த வீடியோ வெளியிட்டதுக்கு ஒன்று பழனிவேல் தியாகராஜன் போயிருக்கணும், இல்லை மு க ஸ்டாலின் போயிருக்கணும், இல்லை உதயநிதி ஸ்டாலின் போயிருக்கணும், இல்லை சபரீசன் போயிருக்கணும், இல்லை திமுக போயிருக்கணும். ஏன் சட்ட நடவடிக்கைக்கு போகல? நீங்க எதுக்கு போகல? அந்த அமைச்சருக்கு மட்டும் பதவி இறக்கம் கொடுத்து ஐடி துறைக்கு அமைச்சராக்கி விட்டீங்க. ஏன்? அவன் தான் உலகத்திலேயே ஆகச்சிறந்த பொருளாதார மேதைன்னு சொல்லி தானே அவருக்கு பில்டப் கொடுத்து நிதியமைச்சராக கொண்டு வந்தீங்க. ஆகச்சிறந்த உலக பொருளாதார மேதை எதுக்கு வீட்டுக்கு அனுப்பி ஐடி கம்பெனியில் உட்கார வச்சிங்க? அப்போ அவன் சொன்னது உண்மைதானே? அதுக்காக தானே அவனுக்கு தண்டனை கொடுத்தீங்க அந்த ஆளுக்கு. நீ என்ன ஊழலை பற்றி பேசுகிற? சர்க்காரியா கமிஷன் ஒரு ஆளும் மாநில அரசின் மீது ஊழலை விசாரிப்பதற்காக ஒரு கமிஷன் வைக்கப்பட்டதை திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்துதான். திராவிட முன்னேற்ற கழகம் அளவுக்கு மீறி ஊழல் செய்து விட்டதாகவே கலைக்கப்பட்டது. நீங்களும் ஊழலை பத்தி பேசக்கூடாது. அதிமுக ஊழலே செய்யல, எடப்பாடி ஊழலே செய்யல, அதிமுக உள்ள அமைச்சர்கள் யாருமே ஊழல் செய்யல அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொல்லிய. இதை விட அது அதிகமா இருக்கு. போன தடவை உங்கள்கிட்ட ஒரு கதை சொல்ல, எரியிற கொள்ளில எந்த கொல்லி நல்ல கொல்லி? இவன் ஏன் கட்டுப்பாட்டில் இருப்பாங்க? கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லியாச்சு, என்டிஏ கூட்டணி மந்திரி சபைன்னு சொல்லியாச்சு. நாங்க உள்ள இருப்போம், நிர்வாகத்துக்குள்ள நாங்க ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம். அதிமுகவை கொள்ளையடிக்காமல் பார்த்துப்போம், ஊழல் செய்யாம பார்த்துக்குவோம், நாங்க கண்காணிப்போம், நாங்க வந்து ஒற்றுமை இருந்ததை செயல்படுத்துவோம். ஏன் இப்படி செய்ய முடியாதா?
அதிமுக என்கின்ற சக்தி வளரக்கூடாது என்று அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் பலவிதமான வேலைகளை செஞ்சிச்சு. அதிமுக விட்டில் பூச்சி அந்த நெருப்பில் போய் மாட்டி 2024 சூடுபட்டுடுச்சு. உண்மை நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கூட்டணிக்கு வந்திருக்காங்க. இந்த கூட்டணியை வெற்றி பெற செய்ய வைக்க வேண்டியது ஒவ்வொரு அண்ணாமலையின் தொண்டனும், மோடியின் தொண்டனும், பிஜேபியின் தொண்டனும் கடமையாக கருதி அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும், அதிமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கும், கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு இந்திய கூட்டணி ஆட்சி அமைவதற்கும் மிகப்பெரிய வேலையை களத்தில் இன்று செய்ய வேண்டும் என்று தாழ்மையுடன் பிஜேபி தொண்டர்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். அப்புறம் வைகோ என்ன பேசினாரு? எடுபடி ஆயிட்டாங்க அதிமுக, பாஜக எடுபடியாக. நீ என்ன பேசுன 2014, 13, 12 மக்கள் நல கூட்டணி இப்ப என்ன பேசுன? உலகத்திலேயே பிரசித்தி பெற்ற தொழில் ஒன்று இருக்கிறது, அந்த தொழிலை கூட சட்டப்பூர்வமாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிராவில் அது சட்டப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது, கோவாவில் அது சட்டப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது, மேற்கு வங்கத்தில் அது சட்டப்பூர்வமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற தொழிலை கருணாநிதி செய்யலாம் என்று சொன்ன அயோக்கியன் யாரா? இதை விட கேவலமாக ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவனோ தொண்டனோ திமுக தலைவர்களை பத்தி பேசியிருக்காங்களா? வைகோ தானே பேசுறாரு. அவர் நல்லா மத்தளம் வாசிப்பாருங்க, நாயனம் ஊதுவாருங்க. அதை தான் சொன்னார். ஏன்னா இசைவேளாளர் குடும்பத்தை சேர்ந்தவர் திரு கருணாநிதி அவர்கள். அவர்களை இவ்வளவு கேவலமாக எம்ஜிஆர் பேசியிருக்காரா? அதிமுக தொண்டர்கள் கருணாநிதியை பேசியிருக்காங்களா? பிஜேபி தொண்டர்கள் கருணாநிதியை பேசியிருக்காங்களா? இவ்வளவு பேசிவிட்டு ஸ்டாலினை பத்தி என்ன சொன்னாலும், ஸ்டாலினை பத்தி என்ன சொன்ன வைகோ? ஸ்டாலின் இஸ் நத்திங், நோ மோர். அவருக்கு எதுவுமே தெரியாது. திராவிடம்னா என்னன்னு தெரியாது, திராவிட சித்தாந்தம்னா என்னன்னு தெரியாது. ஈழ பிரச்சனைன்னு சொன்னா சிலோன் பிரச்சனையான்னு கேட்பான் அப்படின்னு சொன்னாரா இல்லையா இந்த வைகோ? அப்புறம் 2G பத்தி என்ன சொன்னாரு? சாதிக் பாட்சா கொலை வழக்கில் ஸ்டாலினுக்கு தொடர்பு இருக்கு. கட்டுக்கட்டா அட்டை பெட்டியில் பணத்தை அடிக்க கொண்டு போய் ஸ்டாலின் கொடுத்துட்டு வந்தாங்க. இந்த விஷயம் உள்ள சாதிக் பாட்சாவுக்கு தெரியும். அதனால சாதிக் பாட்சாவை திமுக சொல்லி தான் கொலை பண்ணாங்க, தூக்குல மாட்டி கொலை பண்ணாங்க அப்படின்னு பொது வழியில பேசுற வீடியோ இன்னைக்கும் சமூக வலைத்தளத்தில் இருக்கா இல்லையா? இவ்வளவுலாம் பேசிட்டு இன்னைக்கு ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்துவோம்னு ஸ்டாலின் வேட்டியில டீ பட்டா தொடச்சிக்கிட்டு அவனுக்கு காலு கழுவிட்டு உட்காந்துருக்கிற நீ எல்லாம் மனுஷன், நீ எல்லாம் இந்த கூட்டணி பத்தி பேசுற, உனக்கு என்ன யோகியதை இருக்குடா இந்த கூட்டணி பத்தி பேசுறதுக்கு? இல்லை, கூட்டணி விட்டு அவர் வரும்போதே திமுக பற்றி இந்த விஷயங்கள் பேசுறது மட்டும் இல்லாமல் குடும்ப அரசியலையும் மென்ஷன் பண்ணி பேசினார். இன்னைக்கு அவருடைய பையனும் அந்த துறையில் தானே இருக்கார். ஆமாம்மா, திராவிடவாதிகளுடைய ஒற்றை கொள்கையே அதுதான். தனக்கு அப்புறம் தொழிலே கொண்டு வந்து வச்சுக்கணும். திமுகவில் எவன் பிள்ளைய வளர்க்கல சொல்லுங்க. இல்லை, இப்போது இந்த கூட்டணி அப்படின்னு எடுத்துக்கும் போது கொள்கை சித்தாந்தம் ஒவ்வொரு கட்சிக்கு ஒவ்வொரு இருந்தாலும் கூட்டணி வரும்போது இவங்களை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் திமுகவுக்கு அகேன்ஸ்டாக சேர்ந்திருக்காங்க. அது மாதிரி வைகோ அவர்கள் பாஜகவை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாசிச ஆட்சியை பாஜக கொடுக்கு, அதற்கு அகேன்ஸ்டாக தான் நான் திமுக கூட்டணியில் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லு. முன்னாடி பேசுனதை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு நீ விமர்சனம் பண்ணினா, நீ பேசுனதை வச்சு நான் ஒன்று விமர்சனம் பண்ணுவேன் இல்லை. நீ என்ன வேணாலும் காரணம் சொல்லிக்க. அப்புறம் எப்படி அந்த பிஜேபி காலில் விழுந்து 2014 நக்கி பொழைச்சடினு, அப்புறம் எப்படி வாஜ்பாய் அமைச்சரவை இருந்தப்ப அந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிட்டு நீ நக்கி பொழைச்சடினு. பிஜேபி இன்னைக்கு உனக்கு தீய சக்தியா போயிடுச்சா? அன்னைக்கு 2014 எங்கடா போச்சு உன் புத்தி? பீத்திங்க போயிருந்துச்சா? அன்னைக்கு நீ அரசியல்வாதி தானே, அன்னைக்கு ஆக்டிவான அரசியல் தானே. இன்னைக்காச்சும் உனக்கு 10 வருஷம் முடிஞ்சு போச்சு, வயசு அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு நீ 10 வயசு குறைவு தானே. அன்னைக்கு எங்க புத்தி போச்சு? 2014 எதுக்கடா போய் மோடி காலில் வந்து கூட்டணி வச்சேன்? அன்னைக்கு பாஜக தீய சக்தியா தெரியலையா? மோடியை பாசிசவாதியா தெரியலையா? அன்னைக்கு உன் புத்தி எங்க போயிருந்துச்சு? அன்னைக்கு உன் புத்தி வேலை செய்யலையா? அறிவு இல்லையா உனக்கு? ஞானம் இல்லையா உனக்கு? அன்னைக்கு என்ன கோமாவில் இருந்தியா? அன்னைக்கு அப்புறம் போன கூட்டணிக்கு 2014 ஏன்டா வந்த கூட்டணிக்கு? உனக்கு ராஜ்யசபா எம்பி வேணும், உன் புள்ள எம்பி ஆகணும், நீ சொத்து கொள்ளையடிச்சு வச்சிருக்கிற சொத்தை பாதுகாக்கணும். விடுதலை புலிகள் பேரை சொல்லி நீ கோடி கோடியா ஃபண்டு சேர்த்து வச்சிருக்க, அந்த ஃபண்டை பாதுகாக்கணும். அதுக்கு ஆளுங்கட்சியான திமுக துணை உனக்கு வேணும். அதற்காக நீ என்ன வேணாலும் பேசிட்டு இருக்க கூடாது. அயோக்கிய தமிழ்நாடு அரசியல் அயோக்கிய சிகாமணி நம்பர் 1 வைகோ தான். இப்படி எல்லாம் திமுக பேசிவிட்டு நான் அரசியல துறவரம் போயிட முடியா? நேற்று வையாபுரி கோச்சிக்கிட்டு போறாரு. துறை வையாபுரி வயசுல முதிர்ந்த ஒரு 70 வயசு இருக்கும் அவருக்கு, முடி ஃபுல்லா நிறைச்சிருக்கு. ஓடி போய் தம்பி வாங்க 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 வாங்கன்னு கும்பிடுறாரு. இதுதான் நீ கட்சி வளர்க்குற லட்சணம், இதுதான் நீ இப்ப வாரிசு அரசியலை பத்தி பேசுற லட்சணம். ஏன் வேலை ஆளே இல்லையா? கணேசமூர்த்திக்கு எம்பி சீட்டு கிடைக்காம தூக்கப்பட்டு செத்து போயிட்டானே இருந்தாலும். ஈரோடு தொகுதியில் நின்று ஒரு கட்சி சார்பாக ஜெயிச்சு உனக்காக நின்னான்.
எல் கணேசன் பேட்டார் ஒன்றை விட்டுட்டு, செஞ்சி ராமச்சந்திரன் பேட்டார் ஒன்றை விட்டுட்டு, உன்னை வந்து நம்பி வந்த அத்தனை தலைவர்கள் திமுக போய் ஐக்கியமாயிட்டாங்க. ஆனால் உன்னை நம்பி வந்த கணேசமூர்த்தி உன் கூடையே கடைசி வரைக்கும் போராடி நின்று அவனுக்கு எம்பி சீட்டு கொடுக்காம மோனுக்கு எம்பி சீட்டு வாங்கி கொடுத்து அந்த ஆள் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டானே, நீ கொலைகாரன் வைக்கும். நீ திமுக கட்சியை விட்டு நீ பிரிஞ்சு வந்தப்ப உன்னுடைய சார்ந்து, உன் பேச்சு வலிமையை சார்ந்து, உன் தலைமையை சார்ந்து உன்னை ஏற்றுக்கொண்ட தொண்டர்கள் 6 பேருக்கு மேல தீக்குளிச்சு செத்து போனானே, அந்த 6 பேரையும் கொலை செய்த கொலை குற்றவாளி வைக்கும். அவனது ஆன்மா உன்னை மன்னிக்குமா? உன்னை ஸ்டாலினை கொலை செய்ய முயற்சி செய்கிறார் என்று உன் மீது குற்றம் சுமத்தி உன்னை கட்சியிலிருந்து நீக்கியது திமுக. அந்த திமுகவோட இன்னை கூட்டணி அமைச்சு கொண்டு ஸ்டாலினுக்கு கால் கழுவிட்டு அந்த கால் கழுவ தண்ணி எடுத்து குடிக்கிறிய. உன்னை நம்பி மரணித்து போனானே 6 பேர் தீக்குளிச்சு, அவன் ஆன்மா உன்னை மன்னிப்பா? கொலைக்கார பாவி வைக்கும். தொண்டர்கள் திமுக அட வச்சுட்டான். நீ வந்து எங்க கூட்டணி பத்தி பேசுறியா? கூட்டணிகள் அப்ப சில பிரச்சனைகள் வரும், கூட்டணி முறியும், கூட்டணி சேரும். இதெல்லாம் சர்வசாதாரண அரசியல். அதற்காக நீ வந்து எகனைக்கு முகனையா பேசுவா? நீ வைகோலாம் பேசுன நாரி போயிடுவ வைகோ. நீ கொலகார பையன். 1.5 லட்சம் தமிழர்களை கொன்று குவித்து அந்த ஆன்மாக்கள் உன்னை மன்னிக்காது. நீ காங்கிரஸோட கைகோத்துட்டு போறது. இலங்கையில் நீ உனக்கு மிகப்பெரிய மதிப்பு மரியாதையும் இலங்கை தமிழர்கள் அள்ளி அள்ளி கொடுத்தாங்க. பிரபாகரன் உன்னை தன்னை சகோதரனாக பார்த்தார். அப்படிப்பட்ட இயக்கத்தினை சார்ந்த ஈழத்தமிழர்களை 1.5 கோடி பேரை கொன்று குவித்த காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி அமைத்துக் கொண்டு காங்கிரஸ் கட்சியின் ஊதுகுழலாக மாறிக்கொண்டு அன்னைக்கு அந்த கொலைக்கு துணை போன திமுகவின் தோளில் ஏறி சவாரி செய்து கொண்டு நீ தமிழர்களுக்கும் தமிழுக்கும் உன்னை சார்ந்து உயிரை விட்டவர்களுக்கும் நீ இன துரோகம் செய்திருக்கிறாய். இன துரோகி வைகோ, தமிழின துரோகி வைகோ. அவன்லாம் இந்த கூட்டணி பற்றி பேசக்கூடாது. ஒரு கூட்டணி வலுவாக அமைஞ்சிட்டு இருக்குது, என்டிஏ கூட்டணி அப்படின்றது. எதிரில் பார்த்தோம் அப்படின்னா திமுகன்ற ஒரு கூட்டணி. பலரும் என்ன சொன்னாங்கன்னா இங்கே திமுக தான் ஜெயிக்கும், அதே மாதிரி அதிமுக இல்லை அப்படின்னாலும் இன்னொரு அப்போசிஷன் வந்து இங்கே கிரியேட் பண்ண முடியாது அப்படின்னு. இந்த ஒரு கூட்டணி அமைப்புக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுதா என்டிஏயால் திமுக வந்து வெல்ல முடியும் அப்படின்னு? வெல்ல முடியாத கூட்டணின்னு ஒன்றுமே கிடையாதுமா. இந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கா இல்லையா? ஆனால் அந்த அதிருப்தி இருக்கும்போது தானே மக்கள் திரும்ப அந்த பாராளுமன்றத்தில் 40-40 கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான தலைவர்கள் பேசும்போது மக்கள் எதிர்க்க மாட்டுறாங்க. திமுகவோட எதிர்ப்பார்கள் 4ஆக பிரிஞ்சிருந்துச்சு. இப்போ 3 ஆயிடுச்சு. பிஜேபி, அதிமுக, நாம் தமிழர் 3ஆக பிரிஞ்சிருச்சு. கரெக்டுங்களா? அதனால் பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் கன்சால்டேட் ஆகலை. அதை கன்சால்டேட் பண்ணுறதுக்கான பெருமுயற்சியின் ஒன்றாக இன்று அதிமுக உள்ளே வந்திருக்கு. இன்னும் இருக்கிற சிறிய சிறிய கட்சிகள் ஒரு ஏரியாவில் மட்டும் பலமான கட்சிகளெல்லாம் சர்வைவல் பண்ணி இந்த கூட்டணியை பலப்படுத்துவாங்க. ஏற்கனவே மக்களும் அரசு ஊழியர்களும் போக்குவரத்து தொழிலாளர்களும் செவிலியர்களும் இவர்களால் மிகப்பெரிய கொடுமைக்கும் துன்பத்திற்கும் ஆளாகியிருக்காங்க. அரசு ஊழியர்கள் என்ன சொன்னாங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கும் வரை எங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுப்பார், எங்களோடு களத்தில் நிற்பார், எங்களோடு தோளோடு தோல் நிற்பார், அதனால் அவரை எதிர்க்கட்சி தலைவராக்கி பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. 30 லட்சம் குடும்பம், 30 லட்சம் பேர் இல்லைம்மா, 30 லட்சம் குடும்பம். ஒரு குடும்பத்துக்கு 4 ஓட்டுன்னா 1,20,00,000 பேர் அரசு ஊழியர்கள் உங்களை விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க. திமுக கூட்டணி ஓட்டு போட மாட்டாங்க. அந்த 1,20,00,000 பேரில் ஒரு 20 லட்சம் பேர் வேணால் மான சூடு சொல்கிறேன் எழுந்துட்டு உனக்கு ஓட்டு போடலாம். பாக்கி பேர்லாம் சொல்லிட்டானே, ஜாக்டோஜியை சொல்லிடுச்சு இல்லை, போக்குவரத்து தொழிலாளர்கள் சொல்லிட்டாங்கல்ல. ஸோ அரசு ஊழியர்களின் ஓட்டை கன்சல்டேட்டாக தனக்கே வைத்து கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அரசு ஊழியர்கள் ஓட்டில் பெரும்பகுதி இந்த தடவை கிடைக்க போகிறது கிடையாது. விஜய் திமுகவுடைய பி டீமாக இருந்தாலும் அவர் தனித்து களமாடும் பொழுது சிறுபான்மையினர் ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டையை போடுவார். அந்த ஓட்டை அடிச்சுட்டு போயிடும். அடுத்து அவர் திருமாவளவன் ஓட்டையும் பாதிக்கு மேலே ஆட்டையை போட்டுவார். திருமாவளவன் ஓட்டு விஜய்க்கு இப்போ ஒரு 2% போயிடும். சிறுபான்மையினர் ஓட்டு ஒரு 2-5% விஜய்க்கு போயிடும். அப்போ அந்த ஓட்டு காலி. அப்போ எங்கள் கூட்டணி எளிதாக ஜெயிக்கும். இது ஒரு சிம்பிள் கால்குலேஷன். அரசு ஊழியர்கள் உங்களுக்கு எதிராக இருக்காங்க. விஜய் வந்து சிறுபான்மையினர் ஓட்டையும் விடுதலை சிறுத்தை ஓட்டையும் பெருமளவு ஆட்டையை போட்டு உள்ளே போட்டு கொண்டு வந்துடுவார். ஆனால் அவங்க விசிலடிச்சாங்க குஞ்சுகள்லாம் அங்கே தான் இருக்காங்க. அப்போ விடுதலை சிறுத்தை இன்னைக்கு கம்யூனிஸ்ட்டுகள் உங்களுக்கு ஓட்டு போட தயாராக இல்லை. கம்யூனிஸ்ட் தலைவர்கள் 25 கோடியை வாங்கிக்கிட்டு 30 கோடியை வாங்கிக்கிட்டு உங்களோட கூட்டணியில் இருப்பான். கம்யூனிஸ்டுக்கு களத்தில் நிற்கிறான்னு. சாம்சங் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டார்கள், நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. அரசு ஊழியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. போக்குவரத்து தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க. ஒரு விவசாயிகள் போராட்டம் பண்ணது, விவசாயிகளை பிடிச்சி குண்டர் சட்டத்தில் அடைச்சது, நீங்கள் வாயை திறக்கலை. அப்போ களத்தில் களமாடக்கூடிய
கம்யூனிஸ்ட் கட்சியின் தொண்டர்கள் ஒரு 2% இருப்பாங்களா தமிழ்நாடு ஃபுல்லாக, அந்த 2%த்தில் 1% ஓட்டு திமுக கூட்டணிக்கு போவாது. ஏன்னா மனச்சோர்வு அடைஞ்சிருக்கா. இவனுங்க காசை வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இவனுக்கு தலைவனாக இருக்கணும், சுகமுகமாக இருக்கானுவோ, கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தையே கொலை பண்ணிட்டானுவோ அப்படின்ற நிலைப்பாட்டில் தொண்டை இருக்கான். கம்யூனிஸ்ட் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. கம்யூனிஸ்ட் ஓட்டு முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது, அரசு ஊழியர்கள் ஓட்டு முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது, சிறுபான்மையர் ஓட்டு முழுசாக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுதான் திமுகவின் ஓட்டு வங்கி. இங்கெல்லாம் பெரிய ஓட்டை விழுந்துடும். அந்த ஓட்டையில் நாங்கள் பூந்து சவாரி செஞ்சு எங்கள் வெற்றியை ஊர்ஜிதப்படுத்துவோம். 2026 மேயில் என்டிஏ கூட்டணி ஆட்சி இங்கே மலர்ந்தே தீரும். சரி, எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.